ஆக்சுவலாக நாங்கள் வந்து வட்டவாடாவில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு குகை இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பக்கத்தில் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வட்டவாடையிலேருந்து அந்த ப்ளேஸ் பார்க்க போயிட்டுருந்தோம். அப்போ போயிட்டுருந்தப்போ தான் நாங்கள் ஒரு 8 பேர் போனோம். 8 பேர் போயிட்டு வந்தோம் அந்த வழியாக. அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே இந்த காட்டு வழியாக போகலாம், கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் வாக்கிங்கில் கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சாவி கிடச்சிது. அது கீழே வந்து எடுத்து அந்த என் கூட வந்த டிரைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து, யாராவது ஆப்போசிட்டில் வரவங்கள்ட்ட கொடுத்து, மேலே போய் ஒரு கடை இருக்குது மெயின் பிளேஸ், அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பசங்களாம். ஸோ அவர் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் திரும்ப அந்த வழியாக போக ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி, இதுதான் டாப் வியூவில் இருக்கும். இந்த டாப் வியூவுக்கு தான் அந்த குகை உள்ள பூந்து நாங்கள் மேலே போனோம். அதுக்காக அந்த குகை வழியாக போகலாம் அப்படின்ற மாதிரி போனோம். ஸோ இந்த அருவி அதோடய டவுன்ஃபால் கீழே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே மேலே கொஞ்சம் வாக்கிங் ஆகி அப்படியே போயிட்டு வந்தோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் தூரம் போனவனுமே கொஞ்சம் டயர்டாகி தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆனந்துன்றோம் என் ஃப்ரெண்டு முடியாமல் இடுப்புலாம் தூக்கி ட்ரெஸ்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே பார்த்தா தெரியும் அப்படியே ஒரு மாதிரியாக போயிட்டுருந்தோம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் மட்டும் ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருந்தார் எங்கள் கூட வந்தவர். ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். இவ்வளோ நேரம் நாங்கள் வீடியோ எடுத்ததை பார்க்காம இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு போயிட்டுருக்கான் மேலே. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாருமே போயிட்டே இருந்தோம். இந்த இதில் ஜம்ப் பண்ணுறலாம் 2-3 பேர் ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணோம். சும்மா பாருங்க அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் திரும்ப போனோம். திரும்ப அந்த கல் அப்படிலாம் காடு நல்லா இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்தோம். அப்படியே நல்லா தான் இருந்துச்சு காடு. அந்த நல்லா க்ரீன் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக அழகாக நேச்சுரலாக அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே காட்டில் போகிற ஃபீலுமே இல்லை, நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் போக தான் அப்படியே பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது நாங்கள் வர்றதுக்கு ஒரு 12 நிமிஷம் ஆச்சு, 10 to 12 நிமிஷம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. நடந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த குகையில் வந்துவிட்டோம். இந்த குகையை பார்த்தோம். இந்த குகை தான் ஆக்சுவலாக நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலி குரூப்ஸ் உள்ளே ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு போட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் மூவ் பண்ணி அப்படியே உள்ளே போனாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி கேங்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில இருந்தாங்க, வாங்க உள்ளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அப்புறம் எல்லாருமே உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோருமே உள்ளே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் அந்த 10 நிமிஷம் உள்ளே அப்படியே உட்காந்து ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி கேங்ஸ் மேலே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் அது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு குகை, அது மேலே போகிறோம் அவ்வளோதான் உள்ளேருந்து. அதுக்கு ஒரு 5 பேர் ஃபஸ்ட்டு போகிறப்ப அவங்களே ஒரு 10 நிமிஷம் ரொம்ப டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது அப்படியே போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு நான் போய் ஃபஸ்ட்டு முன்னாடி அங்கே அந்த போகிற வே இருக்கும், அங்கே போய் நின்றுட்டு அப்புறம் இவங்க அது போயிட்டுருக்காங்க அந்த ஃபேமிலிக்கு. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆனந்த் ஏறுறவங்க முட்டி போட்டு கஷ்டப்பட்டு பாருங்கள், இதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அப்புறம் வேலு ஏற ஆரம்பித்தான். அப்புறம் அவன் போயிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி போனான். அப்புறம் மனோ வந்தான். அப்புறம் வேலு ஏற தான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் எப்படியே அவனும் ஏறிட்டான். ஏறினதுக்கப்புறம் மனோ ஏறினாப்ப அப்புறம் அவனும் ஏறிட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் கிருபாவும் அப்படியே பின்னாடியே ஸ்டார்ட் பண்ணான். கிருபா அப்படியே போனான்னு சொல்லி அப்புறம் திரும்ப ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. அந்த அண்ணன் பேர் எனக்கு தெரில, சாரி, அவரும் போனார். அப்புறம் ஹரி ஏறினான். ஹரி தான் ஆனந்தோட மச்சான். அவன் ஏறினதுக்கப்புறம் எல்லோரும் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் கடைசியாக அப்புறம் நானும் மேலே ஏறினேன். மேலே ஏறும்போது எனக்கு ஆப்போசிட்டாக வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு அப்புறம் ஆனந்துகிட்ட என் ஃபோனை கொடுத்துட்டு அப்புறம் நான் மேலே ஏறினேன். மேலே தான் அப்புறம் ஏறி அப்புறம் அந்த வியூ எடுத்து அப்புறம் அந்த வியூ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு டாப் வியூவில் வந்து பார்த்து அந்த ஃபால்ஸ் வியூ தான். ஆனால் இல்லை, தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு, பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. வியூ பார்க்கணும்.
எலே இது நாங்கள் கஷ்டப்பட்டு வந்த வழி. ஆனால் இதுக்கு இன்னொரு வழி, ஈஸியான வழி இருக்குது. அந்த வழியை உங்களுக்கு காட்டுறேன். அந்த வழி ரொம்ப ஈஸியான வழி. நாங்கள் சும்மா ஒரு அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த குகை உள்ள பூந்து போகலாம், அப்போ தான் அது ஒரு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களோட எல்லாம் பேசி அப்படியே போனோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வழி மட்டும் இப்போ காட்டுற பாருங்க. இதுதான் அந்த வழி. இப்படியே நாங்கள் ஈஸியாக மேலே அந்த வழிக்கு வந்துருக்கலாம். பட் கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழியாக குகை உள்ள போயிட்டு மேலே போய் பார்த்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கீழே வந்தோம். கீழே வந்தால் அப்புறம் ஒரு ஃபால்ஸ் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. அதில் மட்டும் அப்படியே லைட்டாக ஹரி மட்டும் குளித்தான் தனியாக. அப்புறம் அவன் குளிச்சுட்டு அப்புறம் நாங்கள் திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். மேலே போனால் இங்கே ஒரு மரம் இருந்துச்சு, நல்லா அவதார மரம் மாதிரி நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்புறம் சும்மா அதை பார்த்துட்டு அப்படியே திரும்ப நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த ஜீப்லேயே கிளம்பிட்டோம். இங்கே எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃப் ரோட்ஸ் தான். நல்லா இருந்துச்சு அந்த ட்ராவல், அந்த ஆஃப் ரோடு இதில் நல்லா ட்ராவல் பண்ணது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பணும்.